ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம இப்ப பிசினஸ் என்வாயரன்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இதுல முன்னாடி வந்திருந்த வீடியோஸ்ல நம்ம இன்டர்னல் என்வாயரன்மெண்ட் பத்தியும் மைக்ரோ என்வாயரன்மெண்ட் பத்தியும் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் மேக்ரோ என்வாயரன்மெண்ட். மேக்ரோ என்வாயரன்மெண்ட் அப்படின்னா பிசினஸுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஓவரால் என்வாயரன்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேக்ரோ என்வாயரன்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வருது, லைக் ஃபிளட், எர்த்குவேக், இல்லனா ஒரு பேண்டமிக் வருது, கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் வருது, இல்லனா கவர்மெண்டோட டாக்ஸேஷன் பாலிசியை கவர்மெண்ட் மாத்துறாங்க, அப்படி இல்ல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லை. இதெல்லாம் ஜெனரல் என்வாயரன்மெண்ட், பிசினஸுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஓவரால் என்வாயரன்மெண்ட். இது எல்லாமே கண்டிப்பா பிசினஸ் பாதிக்கும். இதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேக்ரோ என்வாயரன்மெண்ட். இப்போ மேக்ரோ என்வாயரன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசினஸால இந்த மேக்ரோ என்வாயரன்மெண்ட்டை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாத்த முடியாது. பிசினஸ் தான் மேக்ரோ என்வாயரன்மெண்ட்டுக்கு ஏற்றபடி தன்னையை மாத்திக்கணும், இல்லாட்டி அந்த பிசினஸை நம்மளால ரன் பண்ண முடியாது. இப்போ மேக்ரோ என்வாயரன்மெண்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். திஸ் இஸ் தி ஜெனரல் ஆர் ஓவரால் என்வாயரன்மெண்ட் இன் விச் தி பிசினஸ் ஆப்ரேட்ஸ். ஸோ பிசினஸ் ஆப்ரேட் பண்ண பிசினஸுக்கு சுத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஜெனரல், பொதுவா இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் என்வாயரன்மெண்ட் இல்ல ஓவரால் என்வாயரன்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேக்ரோ என்வாயரன்மெண்ட். The success of a business is dependent on its ability to adapt to the macro environment, since these are uncontrollable factors. ஒரு பிசினஸோட சக்சஸ் எதுல இருக்குன்னா அந்த மேக்ரோ என்வாயரன்மெண்ட்டுக்கு ஏத்தபடி தன்னை மாத்திக்க தெரியணும். அடாப்ட் அப்படின்னா அதுக்கேற்றபடி அந்த பிசினஸை சேஞ்ச் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மேக்ரோ என்வாயரன்மெண்ட்டை பிசினஸால மாத்தவே முடியாது. ஸோ அந்த மேக்ரோ என்வாயரன்மெண்ட்டுக்கு தகுந்தபடி பிசினஸ் தன்னை மாத்திக்கலைன்னா அந்த பிசினஸ் வெற்றி அடையாது. They offer enormous opportunities to business and also poses serious threats to business. இப்ப நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், பிசினஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ அதுக்கு முன்னாடி ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், இதை பத்தி ஸ்டடி பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் எங்க இருந்து வரும்னா மேக்ரோ என்வாயரன்மெண்ட். வாய்ப்புகளும் மேக்ரோ என்வாயரன்மெண்ட்ல இருந்து தான் வரும், பிசினஸுக்கு சவால்களும் மேக்ரோ என்வாயரன்மெண்ட்ல இருந்து தான் வரும். இப்ப இந்த மேக்ரோ என்வாயரன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஒரு லென்த்தி டாபிக். இந்த வீடியோல நான் ரெண்டு ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்னு எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட்டும் இன்னொன்னு சோஷியோ கல்ச்சரல் என்வாயரன்மெண்ட்டும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃபேக்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட். எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட் அப்படின்னா பிசினஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் சிஸ்டத்தோட ஒரு பார்ட் தான். ஸோ எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட் டெஃபினட்டா பிசினஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட் அப்படிங்கிறது நேச்சர் ஆஃப் தி எக்கானமியா இருக்கலாம், இல்ல எக்கனாமிக் சிஸ்டம், எக்கனாமிக் இண்டிசஸ், எக்கனாமிக் பாலிசிஸ், இது எல்லாமே பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். த பிசினஸ் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி எக்கனாமிக் சிஸ்டம் ப்ரிவாலண்ட் இன் அ நேஷன். பிசினஸ்ங்கிறது எக்கனாமிக் சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான பாகம். The major factors in the economic environment are, economic environment எதெல்லாம் major factors னு பாருங்க. First one, the nature of economy. Economy வளர்ச்சிக்கு on the basis of growth and per capita income, அதாவது அந்த கண்ட்ரியோட வளர்ச்சி, அங்க இருக்கிற மக்களோட வருமானம், இதுக்கு தகுந்தபடி நம்ம மூணு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு டெவலப்டு, இன்னொன்னு டெவலப்பிங் நேஷன், அண்ட் மூணாவது அண்டர் டெவலப்டு நேஷன். இதுல டெவலப்டு நேஷன் அப்படின்னா வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளை தான் நம்ம டெவலப்டு நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும், அதே மாதிரி மக்களோட பெர் கேபிட்டா இன்கம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் டெவலப்டு எக்கானமி. இங்க நம்ம இந்த மாதிரி டெவலப்டு எக்கானமிஸ்ல நம்ம ஈஸியா பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்டு எக்கானமியை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தி கண்ட்ரிஸ் அக்ராஸ் தி குளோப் can be categorized on the basis of growth and per capita income as developed nations, developing nations and underdeveloped nations. So countries அந்த growth பொறுத்து, அவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்தும் per capita income அப்படின்னா அங்க இருக்கிற குடிமக்களோட சராசரி வருமானம், ஆவரேஜ் இன்கம், அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா per capita income. ஸோ அதை பொறுத்தும் மூணு விதமா பிரிக்கிறோம். டெவலப்டு நேஷன், டெவலப்பிங் நேஷன், அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ். தி USA, ஜப்பான், ஜெர்மனி, கனடா அண்ட் ஆஸ்திரேலியா ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெவலப்டு எக்கானமிஸ். இதெல்லாம் டெவலப்டு எக்கானமிஸ்.
They generally have high degree of technological advancement, very strong and robust industrial base and high standard of living. So இந்த மாதிரி எக்கானமிஸ் எப்படி இருக்கும்னா டெக்னாலஜிக்கலி ரொம்ப அட்வான்ஸ்ட், தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். வெரி ஸ்ட்ராங் அண்ட் ராபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பேஸ். ராபஸ்ட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஒரு வலுவான இண்டஸ்ட்ரியல் growth இருக்கும். அண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். Many of the developed nations have successfully integrated the computer-based technologies with their existing business. So, developed nations பொறுத்த வரைக்கும் வந்து அங்க இருக்கிற டெக்னாலஜிஸை வந்து பிசினஸ் கூட ஈஸியா ஒருங்கிணைக்க முடியுது. ஸோ என்ன டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எது வந்தாலும் அது ஈஸியா வந்து அவங்க பிசினஸ்ல அதை அடாப்ட் பண்ணி, அதுக்கு தகுந்தபடி பிசினஸை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். டெவலப்பிங் நேஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க, இந்தியா, சைனா, பிரேசில், மெக்சிகோ ஆர் மிடில் இன்கம் எக்கானமிஸ். இப்போ டெவலப்டுல வந்து நம்ம பார்த்தா எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். டெவலப்பிங் எக்கானமிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது எல்லாமே கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட இன்கம் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கும். சில பேர் ரொம்ப பணக்காரர்களா இருப்பாங்க, சில பேர் வந்து வேலையே இல்லாம இருப்பாங்க. அதே மாதிரி சில ரீஜியன்ஸ் டெவலப்டா இருக்கும், சில ஏரியாஸ் வந்து அன்டெவலப்டா இருக்கும். டெக்னாலஜி வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா, ரொம்ப ஸ்லோவா இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து தான் மெதுவா இங்கே வந்து டெக்னாலஜிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அங்க இருக்கிற டெக்னாலஜியை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் growth வந்து மாடரேட்டா இருக்கும். இப்படியெல்லாம் இருந்து அதை வந்து நம்ம டெவலப்பிங் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். தே ஆர் கேரக்டரைஸ்டு பை லோ டு மாடரேட் இண்டஸ்ட்ரியல் growth, இன்இக்வாலிட்டி இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். இன்கம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் ரிச்சா இருப்பாங்க, சில பேர் புவரா இருப்பாங்க. ஹை பாப்புலேஷன் அண்ட் ஸ்லோ அப்சார்ப்ஷன் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜி ரொம்ப மெதுவா தான் நம்ம வந்து ரொம்ப அப்டேட்டட் டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் மெதுவா தான் நம்ம கண்ட்ரிக்கு வரும். அண்டர்டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் லோ இன்கம் எக்கானமிஸ் with a very low degree of technology adoption and a very poor standard of living. Underdeveloped economy na industries irukadu, மக்களுக்கு இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கும், பாவர்ட்டி லைனுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தா வந்து இது அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ் சொல்றோம். இந்த மாதிரி அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம ஈஸியா ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அங்க மக்கள் கையில பணமே இருக்காது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாலும் அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு கன்சியூமர்ஸ் இருக்க மாட்டாங்க, நமக்கு தேவையான ஸ்கில்டு லேபரர்ஸ் இருக்க மாட்டாங்க, தேவையான கேபிட்டல் ரிசோர்சஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்காது. ஸோ அண்டர் டெவலப்டு எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட், தி நேச்சர் ஆஃப் எக்கானமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டத்தை நம்ம 3 விதமா பிரிக்கிறோம்: கேபிட்டலிஸ்டிக், சோசியலிஸ்டிக் அண்ட் மிக்சட் எக்கானமி. கேபிட்டலிஸ்டிக் அப்படின்னா அங்க வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோலே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் செக்டருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருப்பாங்க. பிரைவேட் செக்டர் அங்க ஈஸியா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ரன் பண்ணலாம், பெரிய கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. சோசியலிஸ்டிக் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்தா அதை வந்து நம்ம சோசியலிஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். மிக்சட் எக்கானமி அப்படின்னா கேபிட்டலிஸ்டிக்கோட ஃபீச்சர்ஸும் இருக்கும், சோசியலிஸ்டிக்கோட ஃபீச்சர்ஸும் இருக்கும். இப்ப நம்ம இந்தியன் எக்கானமி வந்து ஒரு மிக்சட் எக்கானமி, ஏன்னா 2 ஃபீச்சர்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணா அது வந்து மிக்சட் எக்கானமி அப்படின்னு சொல்றோம். எக்கனாமிக் சிஸ்டம் கேன் பி கிளாசிஃபைட் as capitalistic, socialistic and mixed economy. Capitalistic is a free enterprise market where individual ownership of wealth is predominant. ஸோ இங்க வந்து யார் வேணா ஈஸியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் குறுக்கீடு இருக்காது, எவ்வளவு வேணா சொத்து சேர்த்துக்கலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், கவர்மெண்ட் வந்து அதுல இன்டர்ஃபியர் பண்ணாது. சோசியலிஸ்டிக் எக்கானமிங்கிறது அதுக்கு ஆப்போசிட், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல தான் இங்க எல்லாருமே வேலை செய்வாங்க. எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சில ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா அது சோசியலிஸ்டிக் எக்கானமி. இட் இஸ் அ ஸ்டேட் கண்ட்ரோல்ட் வித் a lot of restrictions on private sector. Mixed economy அப்படின்னா பிரைவேட்டும் இருக்கும், பப்ளிக் செக்டாரும் இருக்கும். கவர்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிரைவேட்டும் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணலாம், பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது, ஒரு அளவுக்கு தான் கவர்மெண்டோட குறுக்கீடு இருக்கும். அதே மாதிரி பிரைவேட் பீப்புள் இங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்ணிக்கலாம், சொத்து சம்பாதிக்கலாம். ஒரு அளவுக்கு மேல நம்ம சம்பாதிக்கிறப்போ அதுல இருந்து ஒரு போர்ஷன் வந்து கவர்மெண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க. அது வந்து மிக்சட் எக்கானமி.
Mixed economy is a combination of both state-owned and private sector ownership. Next வந்து economic policies. Economic policies என்னன்னு பாத்தீங்கன்னா monetary policy, fiscal policy. Monetary policy அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ற பாலிசி. மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றதுக்காக, இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக, மணி வேல்யூவை ஸ்டேபிளா வைக்கணும், பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட பிரைசஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஏறவும் கூடாது, ரொம்ப இறங்கவும் கூடாது, ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும். இதுக்கெல்லாம் வேண்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வர பாலிசி தான் மானிட்டரி பாலிசி. பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நம்மளோட நிதி அமைச்சரகம் ஃப்ரேம் பண்ற பாலிசி தான் பிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை அப்படின்னு சொல்றோம். இதுவும் எதுக்காகனா சில எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸுக்காக தான். அதாவது எல்லாருக்கும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும், எக்கனாமிக்கலி டெவலப்ட் ஆகணும், இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நோக்கங்களோட கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ற பாலிசி தான் பிஸ்கல் பாலிசி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸேஷன் பாலிசி, பட்ஜெட், இதெல்லாம் வந்து எதுல வரும்னா பிஸ்கல் பாலிசி. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரிலேட்டடா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றோம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம், இதுக்காக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இண்டஸ்ட்ரீஸோட வளர்ச்சிக்காகவும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ற பாலிசி. ட்ரேட் பாலிசி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரிலேட்டட் தான். அதே மாதிரி எவ்வளவு டாக்ஸ், டியூட்டிஸ், டாரிஃப், இதெல்லாம் வந்து ட்ரேட் பாலிசியில வரும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி, ஃபாரின் கரன்சி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடத்துறப்போ ஃபாரின் கரன்சியோட வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க இந்தியன் கரன்சி கூட கம்பேர் பண்றப்போ, அதெல்லாம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசியில வரும். இது எல்லாமே வந்து இந்த பாலிசிஸ் எல்லாமே வந்து பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். ஆல் தீஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட். அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் எந்த அளவுக்கு டெவலப்டா இருக்கு. இப்போ ஒரு வெல் டெவலப்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டா இருந்ததுன்னா பிசினஸுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து ஈஸியா வந்து ரைஸ் பண்ண முடியும். பிசினஸுக்கு தேவையான கேபிட்டல் ஈஸியா கிடைக்கும், ரிஸ்கி ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் ஈஸியா கிடைக்கும், டிரான்சாக்ஷன் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், அது மாதிரி வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் டெவலப்டா இருந்தா இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் பிசினஸ்க்கு இருக்கு. தி ஆர்கனைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், securities market and the banking system have greater impact. So in the financial market business வந்து affect பண்ணும். Economic indices. Economic indices na எதை சொல்றோம்? GDP. GDP na gross domestic product. ஒரு கண்ட்ரியில ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மொத்தம் எவ்வளவு finished products வந்து தயாரிச்சிருக்காங்க, அதுதான் GDP. Value of all finished goods produced within a country during a particular period, அது வந்து ஜிடிபி அப்படிங்கிறோம். அது வந்து இந்தியன்ஸ் தயாரிச்ச பொருட்களா இருக்கலாம், இல்ல நான் ரெசிடென்ட்ஸ் ஃபாரினர்ஸ் இந்தியாக்குள்ள வந்து தயாரிச்ச பொருளா இருக்கலாம். மொத்தம் இந்தியால எவ்வளவு ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தயாரிக்கிறாங்களோ அது வந்து ஜிடிபி. ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் மொத்தமா எவ்வளவு பொருள் தயாரிச்சிருக்காங்க, அது இந்தியாக்குள்ளாரையா இருக்கலாம், இல்ல இந்தியாவுக்கு வெளியிலயும் இருக்கலாம். அது வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபினா இந்தியாக்குள்ள மொத்தம் எவ்வளவு பொருட்கள் தயாரிச்சிருக்கோம், அது ஜிடிபி. ஜிஎன்பினா இந்தியன் சிட்டிசன்ஸ் மொத்தம் எவ்வளவு பொருள் தயாரிச்சிருக்காங்க, அதோட வேல்யூ தான் ஜிஎன்பி. நேஷனல் இன்கம், பர் கேபிட்டா இன்கம்னா இப்பதான் சொன்னேன், இன்கம் ஏர்ன்ட் பர் பர்சன். ஒரு பர்சன் எவ்வளவு இன்கம் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு சம்பாதிக்கிறாங்க, அது பர் கேபிட்டா இன்கம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அதோட ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்டு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இப்ப இந்தியாவில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்கவங்க கூட மற்ற கண்ட்ரிஸ் கூட டிரான்சாக்ஷன்ஸ் நடத்துவாங்க, இல்ல குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இல்ல ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அதோட ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்டு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அது இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், இல்ல கம்பெனிஸா இருக்கலாம், இல்ல கவர்மெண்டா இருக்கலாம். வெளிநாடுகள் கூட நம்ம நடத்தின டிரான்சாக்ஷன்ஸோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ரேட் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸெட்ரா ஃபார்ம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட். இதெல்லாம் வந்து எக்கனாமிக் இண்டிசஸ்ல வரும். இப்ப ஜிடிபி, ஜிஎன்பி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து கண்ட்ரி நல்லா வளர்ச்சி அடையுது.
அப்போ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும், மக்கள் கையில் பணம், பர்ச்சேசிங் பவர் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம ஈஸியாக ஆரம்பித்து ரன் பண்ண முடியும். அதே இதெல்லாம் டவுன் ஆகுதுன்னா அதோட ரிவர்ஸ் பிஸ்னஸும் வந்து லாஸஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ எக்கனாமிக் இண்டிசஸ் வந்து பிஸ்னஸை பாதிக்கும். நெக்ஸ்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். தி எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் இன்க்ளூட்ஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன், காம்போசிஷன் ஆஃப் ட்ரேட். கேபிட்டல் ஃபார்மேஷன்னா மக்களோட சேவிங்ஸை வந்து எவ்வளோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, கேபிட்டலாக கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க, எவ்வளவு சேவிங்ஸ் அங்க வந்து ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் தான் கேபிட்டல் ஃபார்மேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன், எதுல வந்து அதிகமா முதலீடு செய்யறாங்க மக்கள். காம்போசிஷன் ஆஃப் ட்ரேட் பேலன்ஸ், இம்போர்ட் அதிகமா எக்ஸ்போர்ட் அதிகமா, அதெல்லாம் வந்து காம்போசிஷன் ஆஃப் ட்ரேட் பேலன்ஸ். ஆக்குபேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ், அப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து எந்த மாதிரி ஆக்குபேஷன்ல அதிகமா ஈடுபட்டிருக்காங்க. அண்ட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நேஷனல் அவுட்புட், இதெல்லாம் வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இதெல்லாமே வந்து பிசினஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக் என்வாயரன்மெண்ட் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க சோஷியோ கல்ச்சரல் என்வாயரன்மெண்ட். பிசினஸ் அப்படிங்கிறது சொசைட்டியோட ஒரு பாகம் தான். ஸோ அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களோட கேஸ்ட், ரிலீஜியன், கம்யூனிட்டி, இதெல்லாமே வந்து பிசினஸை வந்து அவங்களோட எஜுகேஷன் லெவல், இதெல்லாமே பிசினஸை பாதிக்கும். பிசினஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. Social environment refers to the sum total of factors of the society in which the business is located. So social environment கிறது சொசைட்டியில் இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்டர்ஸும் அதை தான் வந்து சோஷியல் என்வாயரன்மெண்ட் அப்படிங்கிறோம். இட் இஸ் டைனமிக், அப்படின்னா அது மாறிட்டே இருக்கும். அண்ட் இன்க்ளூட்ஸ் தி பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பிஹேவியர். தி ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலிக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், கஸ்டம்ஸ்னா பழக்க வழக்கங்கள், ட்ரெடிஷன்ஸ்னா தலைமுறையாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மரபுகள், அது பிலீஃப்ஸ் அப்படின்னா நம்பிக்கைகள், அண்ட் வேல்யூஸ், ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜஸ், தி எத்திக்கல் வேல்யூஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். தி சோஷியோ கல்ச்சரல் என்வாயரன்மெண்ட் ஆல்சோ இன்க்ளூட் தி ஃபாலோயிங்: தி சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் குரூப்ஸ். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா அங்க இருக்கிற பீப்புள், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய காஸ்ட், ரிலீஜன், எஜுகேஷன், அவங்களோட எஜுகேஷன் லெவல், இதெல்லாம் வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்றோம். அண்ட் குரூப்ஸ். ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ப்ரிவாலண்ட் இன் த சொசைட்டி. ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நியூக்ளியர் ஃபேமிலியா இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா, அதெல்லாம். ரோல் ஆஃப் மேரேஜ் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். மேரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க எவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்க, அதோட ரோல் என்ன. கேஸ்ட் சிஸ்டம் இன் தி சொசைட்டி, அங்க இருக்கிற மக்கள் என்ன கேஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. கஸ்டம்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் வேல்யூஸ். தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புள் அண்ட் தேர் டேஸ்ட், லைக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். அங்க இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க எந்த மாதிரி பொருட்களை விருப்பப்படுறாங்க, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாம். அடுத்தது டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா பாப்புலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம டெமோகிராஃபி அப்படிங்கிறோம். ஸோ டெமோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் விச் இன்க்ளூட் தி சைஸ், காம்போசிஷன், எவ்வளவு பாப்புலேஷன் அங்க இருக்காங்க, யாரெல்லாம் அதுல அந்த எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, அதான் காம்போசிஷன். லிட்ரஸி லெவல், எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன், அங்க இருக்கிறவங்க வந்து அதே லொக்காலிட்டியில இருக்கவங்களா இல்ல அடிக்கடி மைக்ரேட் ஆகி வெளிநாடுகள்ல போறாங்களா, வெளியூருக்கு போறாங்களா, இதெல்லாம் வந்து மொபிலிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன். இதெல்லாம் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே வந்து பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோல நம்ம 2 மேக்ரோ என்வாயரன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்திருக்கோம், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் என்வாயரன்மெண்ட். மீதி இருக்கிற ஃபேக்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.